அண்ட் ஜோஜு சார் வெல்கம். நீங்கள் டைரக்ட் பண்ண பனி படம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுற நம்ம கமல் சாரை வச்சு நீங்கள் எதாவது டைரக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்ன மாதிரியான படமாக இருக்கும்? எந்த ஜானரில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? தென்னாலி. தென்னாலி. ஓ இல்லை, ஒரு ஆசை சொன்னேன், ஒரு ஆசைக்காக சொன்னேன். அதெல்லாம் பெரிய படம். ஒரு ஆசைக்காக சொன்னேன். நான் அதில் சார் நடிக்கிறது பார்த்து நல்லா அழகா இருக்குல்ல, ஒரு ஆசை இருக்கு, அவ்வளவுதான். பண்ணலாம், சூப்பரா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். சோ நீங்க கமல் சாரை எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்றது கமல் சாரே சொல்றாரு. ஷூட்டிங்ல வந்து எல்லாரும் நீங்க வந்து ஐ லவ் யூ டெய்லி சொல்லுவீங்கன்னு. இப்ப இந்த அரங்கமே கேக்குற மாதிரி ஒரு அடி சொல்லிடுங்களேன் சார். நான் ஒரு வாட்டி அவர் எங்கிட்ட சொல்லல இது வரைக்கும். கமல் பரவாயில்ல, ஐ லவ் யூ சார். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. சார் எத்தனை வாட்டி சொல்றது முக்கியம் இல்ல, இத்தனை பேர் முன்னாடி சொன்னாருன்றதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு மொமெண்ட் அவ்வளோ ஒரு நல்ல மொமெண்ட் உங்களுக்கு. ஸோ தக் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஜேர்னி, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது தெரியும். ஒரு சில வார்த்தைகள் படத்தை பற்றியும் இந்த அனுபவத்தை பற்றியும் சார். சின்னதா சொல்லலாம், ஷார்ட்டா சொன்னா, நம்ம வாழ்க்கையில போகும்போது சில நிமிடங்கள் மட்டும்தான் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, மலையாளத்தை சொன்னா சம்திருப்தின்னு சொல்லுவான். எனக்கு அந்த மாதிரி ஒரு நிமிஷம் தான் அது. எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மணி சார் மூவி, கமல் சார் நடிக்கிறாரு, அப்புறம் எல்லாரும் சிம்பு சார், திஷாமா, அபிராமி, எல்லாரும், அசோக் செல்வன் அண்ட் டிகரஸ் நாசர் சார், எல்லாருமே சேர்ந்து பார்க்கறது, இந்த படம் பண்ண முடிஞ்சது எனக்கு கிடைச்ச ஒரு பிளஸ்ஸிங். தேங்க்யூ மணி சார், தேங்க்யூ கமல் சார். அதுதான், அவ்வளோதான். அது மேலே சொன்னால் அதால் போர் ஆகிடும். எல்லோருக்கும் மாலை வணக்கம். கமல் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். மணி சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். ரெஹ்மான் சார் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சிம்பு அவர்கள் ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் த லவ். எஸ் மேம். எனக்கு பேச 5 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் பேசிடுறேன். இன்னைக்கு இந்த மேடையில் வந்து நிற்கும் போது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஒரு அலப்பறையை கொடுத்துருவோன்றாங்க. அண்ணா கை மட்டும் அப்படி காமிச்சிட்டீங்கன்னா நீங்க சொன்னாதான் கேட்பாங்க. சூப்பர். எஸ் மேம். இந்த மேடையில் இன்னைக்கு வந்து நிற்கும் போது இது நிஜமாலும் ஒரு கலை கொண்டாட்டமாக தான் எனக்கு தோணுது. ஒரு படத்தோட ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தோணவே இல்லை. ஏன்னா இந்த முன்னிலையில் நீ இருக்கிற எல்லாரோடையும் திறமை, எத்தனை டெக்கேட்ஸோட உழைப்பு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நிஜமாலும் இது ஒரு செலிப்ரேஷன் தான். இந்த எனர்ஜி, இந்த அற்புதமான எனர்ஜி. நீங்கள் வந்து மோஸ்ட்லி எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொன்னாங்க. நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்கள் தான் இந்த சினிமாவை வாழ வைக்க போகிறவங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும். இந்த மேடையை நான் வந்து நன்றி சொல்ல தான் யூஸ் பண்ண முடியும். மணி சார், உங்கள் கூட ஒர்க் பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. 1-2 வாட்டி பண்ண முடியாமல் போச்சு. கடைசியில் 3rd time is the charm சொல்கிற மாதிரி இதில் வந்து அமைஞ்சுது. அண்ட் இந்த மாதிரி அற்புதமான ஒரு ரோல் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரெஹ்மான் சார் இங்கே முன்னாடி இல்லை, பட் அவர் எங்கே இருந்தாலும் ஏலேலோன்னு ஆரம்பித்து ஏறி உட்காந்துட்டார் நம்ம நெஞ்சுக்குள்ள. ரெஹ்மான் சாரோட இசையில் நடிக்க முடிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் to share screen with Trisha, Simbu, Jojo Etta, Nazar sir,
ரவி கே சந்திரன் சாரோட டிஓபி ஒர்க்கில், அசோக், சஞ்சனா இதில் நடித்த எல்லாரு கூடயும் நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட், கமல் சார். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஏகலவ்யன் மாதிரி, பெண் ஏகலவ்யன் வச்சுக்கோங்க. நல்ல வேளை நீங்கள் ஒரு கைண்ட் துரோணாச்சாரியர், எங்ககிட்ட இருந்து எல்லாம் கட்டவரல் கேட்காத துரோணாச்சாரியர். ஸோ ஆல்வேஸ் நன்றி உங்களுக்கு. இந்த மேடையில் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டேக் ஒன் மோர் மினிட். 3 பேருக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒன்று எழுதிட்டு வந்தேன். நான் இது எழுதிட்டு இருக்கும்போது மணி சார் கேட்டார், என்ன பிட் அடிக்கிறியான்னு கேட்டார். தப்பாக சொல்லிடக்கூடாதுன்னு எழுதிட்டேன். உங்களுடைய படைப்பிலேருந்து உங்ககிட்ட இருக்கிற ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்று எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு ரஹ்மான் சாருக்கு, சார் எங்கேயாவது இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குறீங்கன்னு நம்புகிறேன். கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, நம் இசைக்கு நீ அழகு, உன்னை ரசிப்பதால் நான் அழகு. அண்ட் மணி சார் உங்களுக்காக இது ஒருமையில சொல்லிடுறேன், நீன்னு சொல்றதுல தப்பா நினைச்சுக்காதீங்க. உன் இயக்கத்தில் நான் நடித்த ஒவ்வொரு மணித்துளியும் மரணப்படுக்கையிலும் மறக்காது என் மணியே. அண்ட் கமல் சார், உன் கூட நான் கூடி நடித்திட எனக்கு படம் இது ஒண்ணு போதுமா? 100 படங்கள் வேணும், அதை கேட்கிறேன். இந்த சாமிய அந்த சாமிய. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அது பிட் இல்ல, ஸ்கிரிப்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா, இவ்வளவு ரசிச்சு இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டீங்க. நீங்க நல்லா பாடுவீங்கன்றது எங்களுக்கு தெரியும். பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்னு அவர் அங்கிருந்து கேட்கிற மொமெண்ட் தான். ஸோ மணி சார், கமல் சார் எல்லாரும் இருக்காங்க. எந்த பாட்டு உங்களுக்கு தோணுதோ இந்த இடத்துல உங்களுக்கு பாடினா சரியாம இருக்கும்னு அந்த பாடல் நீங்க பாடலாம். இதெல்லாம் முன்னாடியே சொல்லி இருக்கணும்ல. ஒன்ன விடவே நீங்க பாண்டிங்கனாலும் சந்தோஷம் தான். ஏன்னா புதுசா அதுல அவ்வளவு அழகா உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒண்ணுமில்ல, வாக்கப்பட கிடைச்சா விருமாண்டி, சாட்சி சொல்ல சந்திர வருவாண்டி, சாதிசனும் எல்லாம் அவன் தாண்டி, கேட்ட வரமுடனே தந்தாண்டி. எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. 2011 மெட்ராஸ் டாக்கீஸில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, கடல் ஒரு படம் பண்ணுறாங்கன்னு. நான் எப்பவும் போல் ஃபோட்டோஸும் சிடியும் எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸ் வெளியே நின்னேன். ஒரு 2 நாள் நின்னேன். ஃபோட்டோஸ் வாங்கினாங்க. இல்லை, எனக்கு சாரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். சீஃப் ஏடி சார்லாம் பார்க்க முடியாது, எல்லா ரோலையும் எடுத்தாச்சு அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. 3 நாள் கட் பண்ணால் திருப்பி வந்தேன். என்னப்பா வேணும் அப்படின்னாங்க. இல்லை, தமிழ் தெரிஞ்ச ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் தேடுறாங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னு. இபியை மீட் பண்ணுங்க, சிவா ஆனந்த்னு ஒருத்தர் இருப்பார், மீட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவர் மீட் பண்ணும்போது அவர் குறுந்தொகையா இல்லை புறநானூறுடான்னு என்னன்னு தெரில, இன்னி வரைக்கும் எனக்கு தெரில. ஒன்று அழகாக ஒரு பாட்டு சொல்லி எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டார். தெரில சார் அப்படின்னா. எங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தமிழ் தெரியும், நீ கிளம்பலாம் அப்படின்ட்டாரு. ஸோ அந்த பையன்கிட்ட 14 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு முக்கியமான ரோல் மணி சார் கூப்பிடுவாங்கன்னு சொன்னால் அவன் நம்புவான். ஏன்னா அவனுக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது. எனக்கு மணி சார் அவ்வளோ பிடிக்கும், அவரோட படத்தில் இருக்கணுங்கிறது என்னோட கனவு. தேங்க்யூ ஃபார் காலிங் மீ சார். இட்ஸ் ட்ரூலி அன் ஆனர், இட்ஸ் அ பிளெஸிங், இட்ஸ் அன் ஆனர். தேங்க்யூ சார். நிறைய பேருக்கு குரு அமைவாங்க, சில பேர் தேடிப்பாங்க. நான் தேடின என்னோட குரு கமல் சார். அவர் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்னார், டோன்ட் கால் மீ எ குரு, ஐ எம் ஆல்சோ அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா அப்படின்னு. நானும் ஸ்டூடெண்ட் ஆஃப் சினிமா தான் சார், பட் என்னோட சினிமா நீங்க தான். ஸோ தேங்க்யூ ஃபார் இன்ஸ்பைரிங் மீ. அண்ட் விஸ்வரூபம் பிரச்சனை அப்போ வெளியே நின்ன 100கணக்கான பேர்ல நானும் ஒருத்தன் சார். அதனால ஐ எம் ஒன் ஆஃப் தி ஓஜி ஹேஷ்டாக் ஆண்டவர் பாய்ஸ். ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். ஐ லவ் யூ சார், ஐ லவ் யூ சார். தேங்க்யூ சார். And Rahman sir, international thug. I'm just honored to be a part of a film he's doing.
such an honor. And Simbuna, my brother. சிம்புனா மீட் பண்றதுக்கு முன்னாடி நான் வேற என்னமோன்னு நினைச்சேன். மீட் பண்ண அவர் வேற ஓட்டா இருக்காரு. அவரை தெரிஞ்சுக்க இன்னும் எனக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. என்னை கூப்பிட்டு நிறைய இப்படி பண்ணலாம் அப்படி இப்படின்னு எனக்கு அது அன்னெசரி சொல்ல தேவையில்லை. பட் ஹி கால்ஸ் மீ, ஹி டெல்ஸ் மீ இப்படி பண்ணலாம்டா இதை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இஸ் ட்ரூலி அ பிரதர். அண்ட் சிம்புனா இந்த படத்துக்கு அப்புறம் ஐ திங்க் யூ வில் கெட் வாட் எவர் யூ வாண்ட். திஸ் ஃபிலிம் வில் பி அ கேம் சேஞ்சர். அண்ட் லவ் யூ நா. Thank you. And Trisha ma'am, you're a beautiful person. And I hope in our padathila we'll have combination scenes. So thank you for being whoever you are. And everybody, Nazar sir வந்து நான் 9 ஆன் கூப்பிடுவேன். ஏன்னா நாங்கள் ஒரு 400 படம் நடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நாசர் சார் இஸ் ஃபேமிலி. ஜோஜோ ஜார்ஜ் சார் வந்து ஜாலி ஜார்ஜ் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். செம்ம ஜாலியாக இருக்காரு. அண்ட் எவ்ரிபடி இன்வால்வ்ட். அபிராமி மேம், தீவான் நான் கூப்பிடுவேன். ஐ ஹோப் வி டூ மோர் ஃபிலிம்ஸ், வி கோ பியாண்ட் த ஃபிலிம். அண்ட் எவ்ரிபடி இன்க்ளூடிங் த டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ், ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். அண்ட் இந்த படம் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்க வெயிட் பண்ணிருக்கேன். இன்னொரு 10 days இருக்கு. ஸோ லெட்ஸ் வாட்ச் த ஃபிலிம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்ஸ். தேங்க்யூ மணி சார். தேங்க்யூ அகேன். சூப்பர். ஸோ ஹாப்பி ஃபார் யூ. நீங்கள் சொல்லியிருந்தீங்க #ஆண்டவர் பாய்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. நம்மலாம் கமல் சாரை தூரத்துலேருந்து பார்த்தாலே அப்பா கமல் சாரை பார்த்துட்டோம்ப்பான்னு அவ்வளோ சந்தோஷமா இருப்போம். இப்போ உங்கள் தோளில் கையை போட்டு உங்ககிட்ட பேசுறாரு, உங்க கூட நடிக்கிறான் போது ஹவு டு யூ ஃபீல்? இல்லை, சிவராஜ் சார் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் மேஜிக்கல். அண்ட் இந்த துரோணாச்சாரியார் வந்து கட்டவல் கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ குருதட்சணையாக நாங்கள் நல்ல படங்கள் பண்ணியோம். டு டேக் குட் சினிமா ஃபார்வர்ட், ஐ திங்க் தட் வில் பி வாட் வி கேன் டூ ஃபார் யூ. சூப்பர். எப்பயுமே படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பாராட்டுகள் வரும், நிறைய விருதுகள் வரும். உங்களுக்கு ரிலீஸ்க்கு முன்னாடியே 3 விருதுகள் கிடைச்சிருச்சு அப்படின்றத நாங்கள் பிலீவ் பண்றோம். மணி சார் இன்டர்வியூல உங்களை பாராட்டியிருந்தாரு. கமல் சார் பாராட்டினதை நீங்க இன்ஸ்டால போஸ்டா போட்டிருந்தீங்க. அதையும் தாண்டி சிம்பு சார் உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காருன்னு. ஸோ 3 விருது ஆல்ரெடி வாங்கி ரிலீஸ்க்கு வெயிட்டிங்ல இருக்கீங்க. இன்னும் இந்த புகழும் இந்த பேரும் தொடர எங்களை மனமார்ந்த வாழ்த்துக்கள் டார்லிங். எப்பயுமே ஒருத்தர் இங்க இருந்து பேசும்போது கண் கலங்கும். அவ்வளவு சந்தோஷத்துல அந்த ஷார்ட்டை பாக்குறப்ப உங்க கண் கலங்குச்சு. இதே மாதிரி சந்தோஷம் எப்பயும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்றோம் டார்லிங். Lots of love to you. Thank you. எஸ் சஞ்சனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு எங்கள் ஸ்டேஜில் நிற்கிறது ரொம்ப பெரிய ப்ரிவிலேஜாக நினைக்கிறேன். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். மணி சார், உங்ககிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ ஐ ஜஸ்ட் சே, நான் இன்னும் நிறையா கற்றுக்கிறேன். ஐ வில் டூ வெல் அண்ட் ஐ வில் மேக் யூ ப்ரவுட். தட்ஸ் ஆல் ஐ கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். கமல் சார், யூ ஆர் மை ஹீரோ. நான் கனவு கூட கண்டதில்லை உங்கள் கூடலாம் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஐ கான்ட் பிலீவ் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் டுடே தேங்கிங் யூ. தேங்க்யூ ஃபார் பீயிங் ஸோ கைண்ட். தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் இன்ஸ்பைரிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சிம்பு சார், உங்கள் எனர்ஜிக்கு நான் எப்போவுமே பெரிய பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். உங்ககிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். த்ரிஷா மேம், அபிராமி மேம், அசோக், உங்கள் எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ண experience I'll always cherish. I mean, I'm very grateful. I'm very grateful. Thank you so much for this. And Rahman sir, எல்லா அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் ஒரு ஆசை இருக்கும், ஏதோ ஒரு படத்தில் சாரோட மியூசிக்கில் ஒரு பார்ட்டாக இருந்துட மாட்டோமா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி காம்பினேஷனில் ஒரு சின்ன பார்ட் என்னால் இருக்க முடிஞ்சுது. I mean, this is the biggest blessing. Super. Thank you so much. And last but not the least, thank you to the entire direction team. Dana sir, Bijoy sir, Karan sir, you've always been there. You've always been very supportive. Thank you so much. Thank you Sanjana. Thank you. Yes ma'am. நான் ஒருத்தரை சொல்ல மறந்துட்டேன். இது என் கலை குடும்பம். பட் என்னோட குடும்பத்தினர் ஒருத்தர் இங்கே வந்திருக்காரு, என் கணவர் இங்கே வந்திருக்காரு. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தேங்க்யூ. ஐ லவ் யூ ராகுல். சார் எங்க இருக்காரு? கை முடி காமிச்சு. எங்க சார்? அங்க இருக்காரு சார். வெல்கம் சார். மேடம், அங்க இருந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாரு உங்களுக்கு. ஓகே, ஓகே, thank you.
அண்ட் சஞ்சனா நீங்க வந்து தக் லைஃப்ல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பண்ணிருக்கீங்க, ஒரு முக்கியமான கதாபாத்திரமும் ப்ளே பண்ணிருக்கீங்க. உங்க ரோலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் படத்துல. June 5th. ஓகே சார், இப்படி வரும். அடுத்தது மணீஸ்வரோட படத்துல ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் அப்படின்னா எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்க? சார் கொடுக்குறாரு வாய்ப்பு, எதுமா பண்ண போற அப்படின்னு கேக்குறாரு. பிஹைண்ட் த கேமரா டைரக்ஷன் டீம்லயா இல்ல கேமராக்கு முன்னாடி ஆர்டிஸ்டாவா? ஃபர்ஸ்ட் சார் வாய்ப்பு கொடுத்தாருன்னா ஏடியா தான். அதான் சொன்னேன், சார் கொடுத்தாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அப்படியா? சூப்பர்ங்க. ஓ நைஸ். சோ டார்லிங் ப்ரோ, நீங்களும் ஜூன் 5th தான் சொல்ல போறீங்களா இல்ல உங்களோட ரோல் பத்தி ஏதாவது ஒரு விஷயம் ஷேர் பண்ணலாமா? ஏன்னா சொன்னீங்க த்ரிஷா மேம்கிட்ட அடுத்ததுல இன்னும் நிறைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் யாரோட நிறைய ஷேர் பண்ணிருக்கீங்க, எப்படி இருக்கு உங்களோட ரோல் அப்படி சொன்னீங்கன்னா கூட ஓகே தான். சார் என்ன சொல்லலாம்னு எனக்கு தெரியல. எனக்கு நிறைய ஸ்கிரீன் சீன்ஸ் வந்து கமல் சாரோட. ஓகே, யா மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் சீன்ஸ் கமல் சாரோட. சூப்பர். ஸோ ஜூன் 5th தான் நாங்களும் ஈகரா வெயிட்டிங். ஆமா. வெற்றி விழாவில் மீண்டும் சந்திக்க போறோம். அண்ட் இந்த படைப்புக்கும் இந்த உழைப்புக்கும் ஒரு பெரிய மனமார்ந்த வாழ்த்துக்கள் 3 பேருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். சார் வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் அத்தனை விருதுகள் இதுக்கு முன்பாக வாங்கியிருக்கோம், அவ்வளோ நல்ல படைப்புகள் கொடுத்துருக்கோம். அண்ட் இப்படி ஒரு மேஜிக்கல் காம்போல உங்க 2 பேரோட ஒர்க்கை பார்க்க நாங்கள் வெயிட்டிங். ட்ரெயின்லேயே அதை பார்த்தோம், மிரண்டு போனோம். ஸோ தக் லைஃபை பற்றி ஒரு சில வார்த்தைகள், இந்த பயணத்தை பற்றியும். அனைவருக்கும் வணக்கம். தக் லைஃப் பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட டீசர் எப்போ ரிலீஸ் ஆச்சோ அப்போ இருந்து இப்போ இருக்க ட்ரைலர் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன எக்ஸ்பெக்டேஷனோ அதுக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் எங்களுக்கு இருக்கு. இந்த படத்தில் எக்ஸ்பெக்டேஷன் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸாக கமல் சார், சிம்பு சார் எல்லாரும் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ கமல் சார், மணி சார் 2 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க ஆஃப்டர் 37 இயர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட எங்கள் வயசு அவ்வளோ கேப் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இதில் அவங்க கூட சேர்ந்து நாங்கள் பண்ணும்போது ரெஸ்பான்சிபிள் எங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் டே ஷூட் போகும்போது மணி சார் பார்த்தா காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி இருந்தார். நாங்கள் ஏதோ காலேஜில் புதுசாக ஜாயின் பண்ண பசங்க மாதிரி போனோம். ஸோ அங்கே போய் மணி சார் கூட டெய்லி ஒர்க் பண்ணி எல்லாரும் கூட கொலாபரேட் பண்ணி எங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு ஒரு நல்ல அவுட்புட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் டேயில் மணி சார் வந்து எங்களை ஒரு பெட்டர் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டாரு. சார் ஏற்றுட்டீங்களா சார்? அதான். ஸோ தேங்க்யூ சார். சேம் அதே தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனா மணி சார் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு தம்சம் வேற, அதுக்கு 2 பேருக்கு சேர்த்து விட்டு காட்டினாரு. சோ ஸ்வீட். ஓகே, ஸோ ஈருடல் ஓர் உயிர் அப்படின்ற மாதிரி தான் உங்களை நாங்கள் பார்க்குறோம். அப்படி இருக்குது உங்களோட காம்போ. ஸோ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக ஏற்றுக்கிட்டீங்களா சார் அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. மெட்ராஸ் டாக்கீஸில் இது உங்களுடைய முதல் படைப்பு. அண்ட் ராஜ்கமலில் இதுக்கு முன்னாடியே நிறைய பண்ணியிருக்கீங்க. பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைப்பா, சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கமல் சார் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. ஸோ கமல் சார் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள். ஸோ கமல் சாரை பற்றி சொல்லணும்னா வந்து ஒரே விஷயந்தான். நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டூடெண்ட்டாக சக்ஸஸ் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் மீறி வந்து வாதியார் இல்லாத பிள்ளைங்க தான் வந்து கொஞ்சம் வழி தவறி போவாங்க. எங்களுக்கு ஒரு பக்கா வாதியார் இருக்காரு. ஸோ எங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை, நாங்கள் கரெக்டான வழியில் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் ஆஸ் பர் சார் அட்வைஸ் இஸ் கோயிங். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் இன் திஸ். தேங்க்ஸ் கமல் சார், தேங்க்ஸ் மணி சார். இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா ப்ரொடக்ஷனுமே நம்ம நினைக்கிறத கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம மேலே ஒரு கார்னியர் மாதிரி நமக்கு வந்து ஒரு கேர் பண்ணுறது ராஜ்கமல் ப்ரொடக்ஷன். பிகாஸ் கமல் சார் இருக்காரு, மகேந்திரன் சார் இருக்காரு. 2 பேருமே எங்கள் மேலே ஒரு பர்சனல் லவ் வச்சு இன்னி வரைக்கும் நம்மளை வழி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சார். ஓகே, ஸோ நாங்கள் இதே மாதிரி பல மேடைகள் உங்களை பார்க்குறப்போ மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன், ஸ்டன்ட் கொரியோகிராஃபர், ஸ்டன்ட் டிரெக்டர் அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். சவுத் இந்தியாவே உங்களை கொண்டாடி இருக்கு, செலிப்ரேட் பண்ணியிருக்கு. பட் நீங்கள் இப்போ வர்றப்போ டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது எங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இயக்குனராக ஒரு படம் வாய்ப்புன்றது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் அப்படின்றது தெரியும். முதல் படத்திலேயே அவ்வளோ பெரிய லெஜெண்டோட ஒரு வாய்ப்புன்னா அது அவ்வளோ பெரிய சந்தோஷம். நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் அதை பற்றி ஷேர் பண்ணிங்கன்னா தட் வில் பி கிரேட். கண்டிப்பாக இது வந்து இது எங்கள் சர்ப்ரைஸ் மூமெண்ட் தான். ஏன்னா எதுவுமே பிளான் பண்ணல, எல்லாமே கமல் சார் தான் பிளான் பண்ணாங்க. கமல் சார் பிளான் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க, அதுதான் உண்மை. ஸோ நாங்கள் தான் யோசித்தோம், நம்ம கமல் சாருக்கு வந்து ஒரு ஸ்டார் டேம் இருக்கவங்களுக்கு நம்ம என்ன படம் பண்ணலாம், என்ன மாதிரி கதை பண்ணலாம் அப்படி நிறைய யோசித்தோம். நிறைய ஜேர்னல்ஸ் நாங்கள் பேசினோம். எல்லாமே பேசி சார்கிட்ட போய் இந்த கதை அந்த கதைன்னு சொல்லும்போது, தம்பி நீ வாப்பா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு தம்பி கூப்பிட்டு பக்கத்தில் வச்சாரு. ஸோ எங்களுக்கு இப்போ கவலையே இல்லை, மொத்த பொறுப்பும் சார் எடுத்து அவராக ஒன்று பண்ணி அதை எங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலை தான் நாங்கள் இப்போது பயங்கர தீவிரமாக இருக்கோம். ஸோ அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கமல் சினிமால வந்து புதுமையான விஷயங்களை வந்து கொண்டு வரது பண்றது நம்ம கமல் சார், கரெக்டா? ஆனா வந்து
அவரையே நீங்க பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்கீங்க. சோ இந்த படத்துல கண்டிப்பா புதுமை ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? அப்படி என்ன வச்சிருக்கீங்க? எதுல தக் லைஃப்ல கேக்குறீங்க? இல்லண்ணே, உங்களுடைய அடுத்த படைப்பு. டைரக்ஷன்ல இல்ல முதல்ல நீங்க தக் லைஃப்ல பாருங்க. தக் லைஃப்ல பண்ணதெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தா பாராட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம படத்தை பத்தி பேசலாம். அப்படியா? சோ ஆமா, ஒரே ஒரு சின்ன மாற்றம் தான். நல்லா இருந்தாலும் இல்ல, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு தெரியும். அதை பாராட்ட வெயிட்டிங் அண்ட் அடுத்த படைப்புக்கும் வெயிட்டிங். தேங்க்யூ சோ மச்ண்ணா ரெண்டு பேருக்கும். 1 மினிட். இந்த நேரத்துல சிம்பு சாரை பத்தி சொல்லணும். சோ நம்ம சிம்பு சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றோம். ஸோ நான் கமல் சார் கூட கண்டினியூஸாக 2-3 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சாரை பற்றி எங்களுக்கு தெரியும், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும். ஸோ சிம்பு சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணி அந்த குறைவெல்லாம் பண்ணோம். சிம்பு சார் வந்து ஃப்ரம் த ஹார்ட் சொன்ன வார்த்தை என்னன்னா, நம்ம ரொம்ப லேட்டாக மீட் பண்ணிட்டோம்பா அப்படின்னாரு. ஸோ அந்த அளவு சிம்பு சார் வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக என் கூட ஒர்க் பண்ணாரு. ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் சார் சிம்பு சார் எனர்ஜி லெவல் வேற லெவல் சார், சூப்பர். தமிழ் சினிமாலையும் சரி மக்கள் மனசுலயும் ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிருக்காங்க. Ladies and gentlemen, let's welcome our sugar baby Trisha on the dais. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். So good to be here. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. Okay, since இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் அங்கேயே ஸ்டார்ட் பண்றேன். I'm very very honored that இந்த ஆல்பம் எனக்கு முன்னாடியே கேட்க ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா நான் இதில் 3 songs ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ காட் டு ஹியர் த ரா அன்ஃபில்டர்ட் வெர்ஷன் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஐம் வெரி வெரி ஆனர்ட். அதுக்கப்புறம் 37 years உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருந்தேன். when are the legends Mani sir and Kamal sir going to come together again after Nayakan? And நான் இது பெருமையா ஐ திங்க் நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணியிருக்கேன். It's an honor. I've done 4 films with Mani sir, 4 films with Kamal sir, and it's a privilege to have worked in a film where Rahman sir has composed music 4 times. Dreams really do come true. I'll say that again. சில படங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும், even though I've had a certain body of work. ஏன்னா அது தெரியல, maybe the involvement in the film, maybe the people concerned, and the passion and the hard work, அது நம்ம பார்த்துட்டே இருக்கோம். I know I have to repeat this. Kamal sir keeps saying he's a student of cinema, but sir, I've learned so much from you. I stand here today and it's ரொம்ப honored irukku that I get to call you my teacher, my mentor, my friend and my co-actor again for the 4th time. And Mani sir, எனக்கு தெரியும் நான் first time ஆஃபீஸ்க்கு வரும்போது we were both a bit unsure இந்த ரோலுக்கு நான் சூட் ஆவேனா இல்லையா. ஏன்னா இது சார் சொன்னார் ரீசெண்டாக, இட்ஸ் an extreme opposite of Kundavai, but I hope I have pulled it off and I hope you all like it. And Rahman sir, I can keep hearing you so much as have to breathe on the mic and I'll still hear you. And it's an honor to share stage with such big legends. And of course எல்லாரும் கேட்டுட்டே இருந்தாங்க, VTVக்கு அப்புறம் என்ன பண்ண போறீங்க with Simbu. June 5th போய் பாருங்க. எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் இருக்கு இந்த ட்ரெய்லருக்கு அப்புறம். நீங்க யாரோட பேர், நீங்க என்ன பண்றீங்க அதிகமாக சொல்ல முடியாது. பட் நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க 2 நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க. 2 ஹவருக்கு அப்புறம் புரியும் இந்த படம் என்னன்னு. அண்ட் ரவிகே சார் எனக்கு ஆல்மோஸ்ட் 2 decades தெரியும். I worked with him when I was very young. அப்படியே இருக்கீங்க சார். தேங்க்யூ. And the entire team, of course, Ashok, Abhirami. Sadly, Ashok-oda combination illa, but in the last 10 days நம்ம ஒரு ஜர்னியா டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். And எனக்கு PSLA promotions ரொம்பவே ஜாலியா இருந்தது. We had so much of fun and I think we're continuing to do so. It's amazing to have this much of love and fun. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு work மாதிரியே தோணாது. It just feels like I'm having such a good time with friends. And the entire team of Thug Life, honored to be part of this film. நான் இந்த படத்துல இல்லைனா கூட நான் வந்திருப்பேன் இன்னைக்கு to watch Rahman sir perform live and I would go watch it FDFS anyway. So over to you all now. என்னோட well wishers, என்னோட fans, audiences, உங்களுக்கு இது எப்பவுமே தெரியும், உயிர் எப்பவுமே உங்களோடது. Thank you. மேம், இப்போ பாட்டு 2 பாட்டு கேட்கும் போதும் கீழ இருந்து நீங்க லிரிக்ஸ் ஃபுல்லா அழகா பாடிக்கிட்டே இருந்தீங்க. My bad. Mani sir is going to kill me. It just came by itself. இது என்னன்னா எனக்கு லிரிக்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் வீக் தான்.
கொஞ்சம் வீக் தான், பட் அவ்வளோ ரிஹர்சல் அவ்வளோ ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த சாங்ஸ்க்கு. அண்ட் தட் டூ ஐ ஹர்ட் நான் சொன்னேன்ல அந்த ரா வெர்ஷன் மனப்பாடமா இங்க இருக்கு ஆல் தோஸ் லிரிக்ஸ். அண்ட் சூப்பர். என்னோட பர்சனல் ஃபேவரட் இன் திஸ் ஆல்பம் இஸ் முத்தமழை ஆல்வேஸ். ஏன்னா இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் ஐ ஹர்ட் பிஃபோர் வி ஈவன் ரெட் த ஸ்கிரிப்ட் ஆர் ஐ காட் த டயலாக்ஸ். நம்ம அதில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம், நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டு பாடுற மாதிரி இருந்தது. நான் ஒருவேளை சர்ப்ரைஸாக உள்ள நீங்களே ஏதாவது பாடி இருக்கீங்களா அப்படின்லாம் யோசிச்சிருந்தோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம் எங்களுக்கு சர்ப்ரைஸ்? இல்லைங்க, நான் சிங்கர் இல்லைங்க. தே ஆர் டூ குட், ஐ கான்ட் கீப் அப் வித் தெம். படத்துல சிங்கரா? ஏன்னா அந்த வீடியோல அப்படிதான் இருந்தது. யா ஓகே. சிங்கர்னு சொல்ல முடியாது, மியூசிக் இன்க்ளைன்ட். ஸோ தட்ஸ் வை 3 songs லிரிக்ஸ் எல்லாமே. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் அந்த சாங்லேயே ஒரு சின்ன கிளிப்பிங்ல தெரிஞ்சிடுச்சு. ஸோ எஸ். அண்ட் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சிலர் கேட்டாங்க லைட்டா நெகட்டிவ் ஷேட் அந்த மாதிரி ஏதாவது இந்த படத்துல டச் பண்ண போறாங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல பாசிட்டிவான டிராவலா இருக்குமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? எந்த போர்ஷன் நெகட்டிவா இருந்தது? அப்படி எனக்கு தோணவே இல்லை மேடம். நீங்க வந்தாலே எனக்கு பாசிட்டிவ் தான். எனக்கு அப்படி தோணல. ஜெனரலா ட்ரெய்லர் பண்ணி பாக்குறப்ப கீழே கமெண்ட் பண்ணுவாங்கல்ல, சோ அதை வச்சு நீங்களே சொல்லியிருந்தீங்க இத்தனை டிராவலுக்கு அப்புறம் குந்தவைக்கு ஆப்போசிட்டா ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா ஒரு ரோல் நீங்க, அதனால அப்படி இருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன தோணுதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல எல்லா கேரக்டரும் பாசிட்டிவ், எல்லா கேரக்டருக்கும் ஒரு கிரே ஷேட் இருக்கு. சூப்பர் பதில். தியேட்டருக்கு வாங்கடா அப்படின்றதை எனக்கு அழகா சொல்லிருக்கீங்க. June 5th. Thank you so much. Thank you so much. You look so beautiful. So do you, Kiki. Thank you. All the very best. Thank you so much. Thank you. மேம் இங்க பின்னாடி நிறைய பாய்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க, ஒரு ஹாய் மட்டும் அப்படி சொல்றீங்க மேம். நிறைய கேர்ள்ஸ் கூட இருக்காங்களே அங்க. மேம் அந்த பக்கமும். Oh, the girls are that side. Thank you ma'am. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தர் வர போறாரு. இவர் எந்த படம் வந்ததுனாலும் சின்ன வயசுல இருந்து இசை மூலியமா நம்ம கூட பேசிட்டே இருக்க ஒருத்தர். இன்னைக்கு அவர் பேச போறார். இசை பற்றி அவர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், கொண்டாடி இருக்கோம். 30 வருஷமா செலிப்ரேட் பண்ண அவரை இன்னைக்கு விழாவின் நாயகனை கொண்டாடுறதுக்கான நேரம். எஸ், கூப்பிடுவோம் விழாவின் நாயகன், ஆஸ்கர் நாயகன், இசை புயல் ஏ.ஆர். ரஹ்மான் சார். ப்ளீஸ். We have an AV. இந்த குரல் என்ன எப்படி ஒலிக்கும் அப்படின்றது தெரியும். எத்தனை விதமான விஷயங்கள் இருந்தாலும் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த காதுகள் இது வரைக்கும் கேட்காத ஒளிய ரஹ்மான் சாரோட இசையில மட்டும் தான் கேட்டிருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இங்க எல்லாரோட சார்பா பெரிய நன்றி சார், எப்பவுமே எங்க கரங்களை பிடிச்சி கூட நடந்ததுக்கு. ஆஸ் அ ஃபேனா ஒரு பெரிய கைத்தட்டல் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது ஆசை. வி லவ் யூ சோ மச். பல இடத்துகள வார்த்தைகள் பேசாம இருந்தப்போ உங்க இசை பேசியிருக்கு, உறுதுணையா இருந்திருக்கு. இன்னைக்கு அந்த இசையை கொடுத்த நீங்க பேசணும். ஸ்டேஜ் இஸ் ஆல் யுவர் சார், ப்ளீஸ். லவ் யூ. வணக்கம். ஐ திங்க் நான் பேசுறது கம்மி பண்ணிக்கிறேன், ஏன்னா நிறைய பேர் பேச போறாங்க. கமல் சார் பேச போறாரு. இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி கமல் சார், மணி சார் அண்ட் தி ஹோல் டீம். தேங்க் யூ ஸோ மச். எல்லா புகழும் மேரும். சார் என்ன சார் சார் இந்த காம்போலாம் கிடைக்குமா? மேஜிக்கல் காம்போ சார். நீங்கலாம் மேஜிக்கல் காம்போ. ஒரு 2 விஷயம் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சார். எங்களுக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பாட்டு இந்த படத்துல இருந்து பிடிச்ச பாட்டுனா எந்த பாட்டு சார் நீங்க சொல்லுவீங்க? விண்வெளி நாயகா. ஓகே சார். லிரிக்ஸா நிறைய விஷயங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, கொண்டாடி இருப்பீங்க. ஏதாவது ஒரு மொமெண்ட் ஷேர் பண்ண முடியுமா சார்? நீங்க, மணி சார், கமல் சார் பாட்டு கம்போஸ் பண்றப்போ, பாட்டு ரெடி ஆனப்போ ஏதாவது ஒரு மொமெண்ட் மட்டும் சொல்ல முடியுமா சார்? ஐ திங்க் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லும் வரும்போது ரியலி ரசிச்சு பண்ணேன். யூஸ்வலி ஃப்ரீஸாக இருக்கும்போது கூட அது ஒரு பிக்சர் மாதிரி இருக்கும். இட்ஸ் வெரி இன்ஸ்பைரிங் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இறைவனுக்கு வணக்கம். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம். இங்கே கூடியுள்ள பெரியோர்கள், தாய்மார்கள், என்னுடைய டீம் எல்லாருக்கும் வணக்கம்.
மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். லவ் யூ மா, லவ் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் டாக்கீஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சிவா சார், மீன்ஸ் அ லாட். அண்ட் தேங்க்யூ சுஹாசினி மேம், ரொம்ப தேங்க்ஸ். நித்யா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ராஜ்கமல், மகேந்திரன் சார், தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் திஸ் ஃபிலிம். அண்ட் டிஸ்னி, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ. ரெட் ஜாயிண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, தேங்க்ஸ் டு உதயனா, தேங்க்யூ. செண்பகமூர்த்தி சார், தேங்க்யூ. ஆல் ஆர் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், crew members, managers, whole team, எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். எங்களோட காஸ்டியூம் டிசைனர் ரேகா, தேங்க்யூ ஃபார் அ ஃபேண்டாஸ்டிக் காஸ்டியூம்ஸ் ஃபார் மீ. ஆர்ட் டைரக்டர் ஷர்மிஸ்தா மேம், எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார், அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பறிவு மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நான் நிறையா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன். எல்லோரும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஃபைட் சூப்பராக இருக்கும், இல்லைனா வந்து அவங்களோட அவங்க பேசலாம். தேங்க்யூ, 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 தேங்க்யூ. அந்த மாதிரி தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஸோ எல்லா மாஸ்டர்ஸ்கிட்டையும் ஒரு தனித்தனியாக ஒரு விஷயம் பார்ப்போம். அது எல்லாமே சேர்ந்து ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட நான் பார்த்தது அன்பறிவு மாஸ்டர் கிட்ட தான். தேங்க்யூ மாஸ்டர், ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். எங்கள் டிஓபி ரவிகே சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை மட்டும் அழகாக காட்டல, எல்லாரையுமே அழகாக காட்டியிருக்கீங்க. படம் ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அண்ட் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நினைக்கிறேன், நான் இந்த படம் நடிக்கணும்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ ஃபைனலி தட் ஹஸ் ஹேப்பன். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கோஸ்டார்ஸ், சானியா வையாபுரி அண்ணன், அலி ஃபசல், சின்னி ஜெயந்த்னன், வடிவுக்கர் சிம்மா, சஞ்சனா, அண்ட் அருண் சிதம்பரம். இஸ் அ யங், ஒரு புது டேலண்ட், என் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையாக பண்ணீங்க. ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். பக்ஸ், அவரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ. ஜோஜு ஜார்ஜ், தேங்க்யூ சார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களோட பர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும். உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில், தேங்க்யூ சார், ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அவங்களோட எனக்கு கம்மி தான், அவங்க தேங்க்யூ. நாசர் சார், மீன்ஸ் அ லாட் சார். நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி, பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல். என் கூட வந்து பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க, ரொம்ப அன்பாக இருந்தீங்க. நீங்களும் கமல் சாரும் நடிக்கிறது, பேசுகிறது, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ண அந்த டைம், தேங்க்யூ சார். அபிராமி மேம், சூப்பர். இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா, வி மிஸ்ட் யூ. அண்ட் அசோக் செல்வன், ஒரு சச் அ கிரேட் டேலண்ட், ஒரு தம்பி மாதிரி. அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவருக்கு ஒரு அருமையான ஒரு டேலண்ட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆள், அவர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வருவார். இந்த படத்தில் எங்களுக்கு கம்மியான சீன்ஸ் தான் கிடச்சிது, பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மனிதர். ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். த்ரிஷா, அவங்களும் நானும் வினை தாண்டி வருவாயா பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி. ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பேச முடியாது. படம் வந்ததுக்கு அப்புறமா
நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரஹ்மான் சார் பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். தேங்க்யூம்மா, கொஞ்சம் பேச விடு. லவ் யூ வரேன் உங்களுக்கு வரேன். ரஹ்மான் சார், தேங்க்யூ சார். ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ரஹ்மான் சாரோட எனக்கு நிறைய ட்ராவல் இருந்திருக்கு. பட் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மொமெண்ட் எதுனா, ஒரு டைமில் இந்த பீப் சாங்குன்னு ஒரு சாங் வந்தப்போ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாக்ல இருந்தது ஒரு டீசரு. பட் சார் வந்து ஊருக்கு போகாமல் இருந்து இல்லை நம்ம எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே. ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்காக நிறையா செஞ்சுருக்கீங்க சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரஹ்மான் சார் தான். ஸோ அது ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா, அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரில. இது வரைக்கும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா தெரியல, ஹிந்தி வரைக்கும் பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட 150 சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால். தேங்க்யூ ஸோ மச் சார். மணி சாரை பற்றி சொல்லணுன்னா, அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணி சார். அந்த அஞ்சலி படத்தில் வந்து ஒரு படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்களாம் நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதராக வந்து ஒரு சின்ன பையன், தெலுங்கு ஆக்டர் அவர் வந்து சார் வந்து மணி சார் வந்து காஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிட்டேன். வீட்டில் எங்கள் அப்பா கிட்ட, ஏன் என்னை மணி சார் இந்த படத்துக்கு கூப்பிடல, நானும் இதே வயசு தானே, நான் இங்கே தானே நடிச்சிட்ருக்கேன், ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா, அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும், மேபி வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்னை ஆறுதல் படுத்தினாங்க. அப்போ நான் நினச்சேன், சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு, இவருக்கும் நம்மளுக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நான் வளர்ந்ததுக்கப்புறம் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாம் மசாலா படம் தான் நம்ம பண்ணது பூராவே. ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும், என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தது. அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க, இவரை வச்சு படம் பண்ணணுமா, எதுக்கு, தேவையா, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அந்த நேரத்தில் படம் இல்லை, டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல. அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து, இந்த மாதிரி மணி சார் உங்களை மீட் பண்ணணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு. எனக்கு வந்து உண்மையிலேயே மணி சார் தான் கூப்பிட்றாங்களா, இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது. போனதுக்கப்புறம் மணி சாரை பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டேன், சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு. இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார். எனக்கு என்னன்னா, அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது, பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டீங்களா சார், என்னைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். செக்கச்சவந்த வானம் மட்டும் இல்லை, எல்லா படமும் ஃபர்ஸ்ட் மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு, ஒரு சில விஷயங்களால் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் தக் லைஃப்லையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மணி சார் கூப்பிட்டாரு. அப்போவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால பண்ண முடியாமல் இருந்தது. பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. அதுவும் சாதாரணமாக வரல, கமல் சாரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், என்னோடய காட்ஃபாதர் மட்டும் இல்லை, எனக்கு ஒரு குரு மாதிரி. தேங்க்யூ சார். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூம்மா. பேசுகிறேன் அப்படி
லவ் யூ லவ் யூ லவ் யூ. கமல் சார், கமல் சார் பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். பட் என்னன்னா, அவர்கிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குருவாக நம்ம அவரை பார்க்குறோம். பட் கமல் சார் சொல்கிறாரு, நோ ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு. ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் திறமையான ஸ்டூடெண்ட் கிட்ட, ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்ட கற்றுக்கிறதுல தப்பே இல்லை சார். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட தான் கற்றுப்போம். இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கு, மணி சார் கோச்சிக்க மாட்டாருன்னா நான் சொல்கிறேன். ஸோ என்னன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மழையில் வந்து கொடை பிடிச்சிட்டு அந்த 16 அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது, இது இப்படி பேசிடுங்கன்னு. அது என்னன்னா, நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸில் அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும். ஸோ எனக்கு என்னன்னா, சரி ஓகே, பட் கமல் சார் பக்கத்தில் இருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு எப்படிடா நம்ம அவரை மாதிரி பேசுறது, இவர் வேற இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி சார் சொல்லிட்டு டேக்கு போயிட்டாரு சார். போனதுக்கப்புறம் நாங்கள் நின்றுட்டுருக்கேன், ஆக்ஷன் அப்படின்னோன்னா இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாமல் ஒரு மாதிரி மஃபில்டாக பண்ணிட்டேன். அங்கேருந்து மணி சார் ஏய் சிம்பு அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வர்றாரு. ஐயோ மாட்டி விட போறாரு போல் இருக்கு அப்படின்ட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாக்ன்றது, சார் இல்லை சார் டப்பிங்கில் பார்த்துக்கலாம் சார், எப்படி சார் கமல் சார் முன்னாடி அவர் மாதிரி அதெல்லாம் இல்லை, நீ பேசுன்னு சொல்லி நேராக போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு. அவர் வேற என்ன பார்க்குறாரு, சரி என்னடா அது முன்னாடி இப்படி பண்ண சொல்கிறாருன்னு. அப்புறம் கமல் சார் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணேன். ஒரு டாஷும் நான் போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக் வரும். ஸோ அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில், கமல் சாரோட கழுத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி, இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு. நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும், இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷார்ட் வச்சிட்டாரு மணி சார். ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. சரி ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் டேக் ரெடி ஆயிடுச்சு ஷார்ட்டுக்கு. கமல் சார் கிட்ட கேட்டு, சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா, அவரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு. சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. நான் அப்படி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன். உடனே மணி சார் கட் 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 கட்ன்றார். ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாரு. மணி சார் சொல்றாரு, சிம்பு யூ நாட் ஹோல்டிங் ஹிம் ப்ராப்பர்லி மேன், ஹோல்ட் ஹிம் அப்படின்றாரு. சார் நீங்க ஜாலியா சொல்லிட்டு போயிடுறீங்க சார், எப்படி சார் கமல் சார் கருத்தை பிடிச்சி அமுக்கிறது, விளையாடுறீங்களா சார்? இல்ல இல்ல அது ஸ்கிரீன்ல நல்லா தெரியுது, ஸோ யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்ட்டாரு. சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன். இப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டா அப்படி பிடிச்சி ஃபேஸ்லாம் இப்படி கொஞ்சம் எல்லாம் பண்றேன் அப்படி எக்ஸ்ட்ரா. சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறாரு. கட் 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 கட்டுன்றாரு. என்னடா இது திருப்பி கட் கட் கட்டுன்றாரே என்ன இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல நம்ம வந்து கழுத்தை ஒழுங்கா பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை பிடிச்சிருவாரு. ஸோ அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட, சார் கொஞ்சம் அப்படி ஃபாஸ்டா பிடிப்பேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னா, கமல் சார் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டாரு. இப்போ சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டாரு. டப்புன்னு பிடிச்சி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமா ரியாக்ஷன் கொடுக்குறாரு. என்னடா இது, ஒருவேளை நம்ம உண்மையிலே அமுக்கிட்டோமா, அதனாலதான் சார் இப்படி ரியாக்ட் பண்றாரா, இல்ல உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்றாரான்னு எனக்கு புரியல. அவர் ஒன்னே இப்படி ஏதோ ஒன்று பண்றாரு. எனக்கா ஐயோ இப்ப விட்டோம்னா மணி சார் திருப்பி ஒன் மோர் கேட்பாரு, உண்மையிலே அமுக்கணும்னா கமல் சார் கோச்சுப்பாரு. என்னடா பண்றதுன்னு 1 செகண்ட் ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டா அப்படி இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது. சாரி கமல் சார், கொஞ்சம் உங்களை அப்படி பிடிச்சிட்டு நினைக்கிறேன், மன்னிச்சிருங்க, எல்லா காரணமும் மணி சார் தான். ஸோ லவ் யூ. அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி, நிறைய கற்றுக்க முடிஞ்சது. பொதுவாக வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது
புது ஆக்டர்ஸ் இல்லை புதுசான யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், ஒரு வேளை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க போல் இருக்குது நர்வஸாக இருக்குது அப்படின்லாம். அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளாக அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. அப்படியே நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு. பட் அவர் அவ்வளோ அழகாக, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்கள் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணோம், உங்களுக்காக இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மணி சார் கொடுத்துருக்காரு, தைரியமாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு. தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை, நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ கமல் சார், என்னைக்கு மறக்க மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இடத்துல வந்து நான் ஒரு நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி ராஜேந்தர் அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்கே நான் வந்து நன்றி சொல்ல கண்டப்பட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா, சின்ன வயசில் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, வெளில கூட்டு போவாங்க, படத்துக்கு கூட்டு போவாங்க, பீச்சுக்கு கூட்டு போவாங்க, விளையாட சொல்லுவாங்க, இல்லை படிக்க சொல்லுவாங்க. ஆனால் பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா இவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே. மற்ற பசங்களாம் வந்து ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு, இன்னொரு பக்கம் ஷூட்டிங்கு, ஒரு பக்கம் வந்து படிக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசில். அப்போல்லாம் நினைப்பேன், ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு 40 வருஷம் கழிச்சு கமல் சாரோட நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இந்த சினிமாவில் வந்து அவருக்கு பாட தெரியும், ஆட தெரியும் எல்லாமே சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அப்பா அம்மா, அவங்க தான். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூப்பா. ஸோ இன்னைக்கு வந்து எங்கள் அப்பாவை நான் வர வேணான்னு சொன்னேன் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு. ஏன்னா அவர் எமோஷ்னல் ஆகிடுவார் அப்போ அப்படின்னு நினச்சிட்டு அவரை வர வேணான்னு சொன்னேன். கடைசியில் இப்போ நான் எமோஷ்னல் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. சாரி. ஸோ தேங்க்யூ கமல் சார். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் இருக்குது, இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல்னு. அந்த டைலாக் வந்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். கமல் சாருக்கு அப்புறம் இவர் தான் அந்த இடத்த பிடிக்க போகிறாரு, ஸோ கமல் சார் வந்து இவருக்கு அந்த இடத்த வந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்லாம் சொல்கிறீங்க. நான் வந்து ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேவர் மகன் ஒரு படம் இருக்குது. அந்த தேவர் மகன் படத்தில் வந்து சிவாஜி சாரும் கமல் சாரும் நடிச்சிருப்பாங்க. அப்போது சிவாஜி சார் கூட கமல் சார் நடித்ததுனால இட் டசன்ட் மீன் சிவாஜி சார் இடத்துல போய் கமல் சார் உட்காந்துக்கிட்டாருன்னு அர்த்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னா, சிவாஜி கணேசன் சார் அவர் ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். அவர் இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது. அவருக்குன்னு ஒரு இடத்த அவர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டார். ஆனால் அதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி நடித்து நெட்டையா குட்டையா அழகா அசிங்கமா விதமான கேரக்டர் நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ உழைப்பை போட்டு கஷ்டப்பட்டு தான் அவர் அந்த இடத்துக்கு வந்தாரே தவிர சும்மா அப்படி வந்து அவருக்கு அப்புறம் நான் அவர் உட்காரல. அதுதான் நம்ம உலகநாயகன் கமல் சார். ஸோ யாரோட இடமும் யாருக்கும் அப்படி ஈஸியாக கிடைச்சிடாது, அதுக்காக உழைக்கணும். ஸோ இந்த படத்தில் வந்து கமல் சாருக்கு வந்து
என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் அந்த டைலாக்கை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், கமல் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, இனிமே வர ஜென்ரேஷனுங்க என் மேலே ஏறி போங்க, என் ஷோல்டரில் நீங்கள் நில்லுங்க, என் ஷோல்டர்லேருந்து நான் உங்களை தூக்கி விடுறேன்னு. சார், நான் உங்களை ஒரு ஏணிப்படியாக தான் சார் பார்க்குறேன். அந்த ஏணியாக நீங்கள் இருந்து என்னை ஏறி போங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். உங்கள் மேலே கால் வச்சு உங்களை மிதிச்சு போல சார், உங்களை மதித்து தான் சார் போகிறோம். இப்படி ஒரு பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வரணும் அப்படின்ற அந்த பெருந்தன்மை நிறைய பேருக்கு வராது. we have a lot to learn from you sir. thank you so much sir. நான் இதை வந்து ஸ்டேஜுக்காக சொல்ல, கண்டிப்பாக இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் எப்படி மணி சாரும் சரி நீங்களும் சரி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க, உங்களோட பேரை வந்து காப்பாற்றுற மாதிரி நான் மேலும் 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 உழைச்சு அதுக்கான ஒரு தகுதியான ஒரு பர்சனாக நான் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வருவேன்றத உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரசிகர்கள், நான் சொல்லியிருந்தேன் உங்களை கண்டிப்பாக பெருமைப்படுத்துகிற மாதிரி இனிமேல் நடந்துப்பேன்னு சொல்லி. அதுக்கான ஒரு ஆரம்பமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். தக் லைஃப் வில் பி த பிகினிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். காலதாமதம் கொஞ்ச நாள் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கவலைப்படாதீங்க. இனிமே காலதாமதம் இல்லாமல் நடக்கணும்னு பார்த்துக்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ லாயலான ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. நான் சொல்லுவேன், என்னன்னா ஒரு 10 பேர் இருக்கிற ஒரு இடத்துல யாராவது ஒரு சில 2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அப்படி ஒரு சில நல்லவங்க இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு சில நல்லவங்க வந்து என் ரசிகராகவும் இருக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளங்கள் எனக்கு ரசிகர்களாக கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உயிரே உறவே தமிழே. இது அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்ற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் என் தமிழகத்தை பற்றி, என் தமிழ் சினிமாவை பற்றி, என் தமிழை பற்றி பேசிட்டு இருக்கேன். இது அரசியல் சார்ந்தது அல்ல, இது என்னை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. உயிரே உறவே தமிழே. அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். நான் வழக்கமாக கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா இங்கே இருட்டில் தடிக்க விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒன்று இருக்கும். அது போக எனக்கு உங்களை சரியாக பார்க்கணும், நீங்களே என்ன சரியாக பார்க்கணும். ஆனால் ஏன் இதை போட்டிருக்கேன்னா, மறுபடியும் வித் யுவர் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். இது மியூசிக் வேண்டாங்க, 9 பாட்டு கொடுத்துட்டாரு, அதனால இப்ப மியூசிக் வேண்டாம். ஏன்னா நான் எழுதிக்கிட்டு வரல, நெஞ்சில் பதிஞ்சதை இங்க சொல்ல வரேன். இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவரை. நானும் அப்படியே சொல்றேன், ஆனா நான் அவருக்கு சித்தப்பா. இருந்தாலும் பேரு சிவண்ணா, அதனால அண்ணான்னு கூப்பிடுறேன். இந்த அன்புக்கு நான் எப்படி அடிபடையாம இருக்க முடியும்? உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்க வந்திருக்காரு. அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. என் மகனாக, என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார், உங்கள் பிரதிநிதியாக. என்னை பார்க்க ஷூட்டிங்ல
சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்கலாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோட இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மணிரத்னம் சார் கூட படத்திலாம் நடிச்சதுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன். ஆனால் உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு, சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும். ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை. உங்க சந்தோஷத்திற்குத்தான் நான் அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க. இனிமே மாற்ற முடியாது. 3 வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான். இவரு நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா. அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இங்கே கூட்டிகிட்டு வரல, வந்தா அழுதுருவார்னு நாங்க 2 பேருமே அதை பேசிக்கிட்டோம். பாருங்க, படம் பார்க்கும்போது சந்தோஷமான சீன்ல நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும் போது கூட அவர் அழுதத்தான் செய்வார். எனக்கும் வருது. இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன கடந்து வந்திருக்கிறோம், எப்படி என்னை தாங்கி பிடித்திருக்கிறார்கள், எத்தனை தலைமுறைகளுடன் நான் தோளுரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது, நன்றியை தவிர வேற ஒன்றும் சொல்ல தோணல. இந்த தக் லைஃப்கான வெற்றி ஆகப்போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த தக்குகளும் அரங்கத்தையே நிறைத்திருக்கும் அந்த தக்குகளும் சேர்ந்துதான். நான் சினிமாவின் தீவிர ரசிகன். அந்த சினிமாவின் ரசிகர்கள் யாரை ரசித்தாலும் அவர்களின் ரசிகன் நான். சரி, இப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? விழாவின் நாயகன் ரஹ்மான் அவர்கள் என்பதனால் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். என்னை ஒரு போதையில் அப்படி இருக்கும்போது எழுப்பி விட்டு மறுபடியும் இன்னொரு போதையில் என்னை ஆழ்த்தி விட்டவர் ரஹ்மான். எங்க அண்ணன் இளையராஜா, தம்பி ரஹ்மான். தென்னகம் இந்தியா பெருமை கொள்ளும் அற்புத கலைஞர்கள். அவர்கள் ஆயுசு எண்ண முடியாதது. அதை எண்ணி பெருமிதம் கொள்கிறேன் நான். மணி சார், என்ன மணி சார்னு சிரிக்கிறார் பாரு. ஆனால் நாங்கள் முதல்ல மீட் பண்ணதுலேருந்து அப்படி தான் பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப சின்ன வயசில் மீட் பண்ணிட்டோம். ஆனால் எங்களை சந்திக்க வைத்தது சினிமா தான். அந்த சினிமாவுக்கு என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருப்பதால் அதை பெருசா சொல்லிக்கல. அது எப்படியும் பலரையும் சேர்த்து வைக்கும். திமிரு பிடிச்ச கலைஞர்களை கூட பணிவுடன் நடிக்க வைக்கும் இந்த சினிமா. இந்த அப்ளாஸ் கேட்கும் போது நாங்க நிமித்திக்கிட்டு அப்படிலாம் கை காட்டினா கூட உள்ள விம்மும். பதிலுக்கு விசில் அடிச்சா நல்லா இருக்காதுங்கிறதுனால தான் நாங்க அடிக்கிறது இல்லை. இல்லைன்னா உங்களை பார்க்கும் குதூகலம் எங்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். ஆனா இந்த விசில் எல்லாம் சினிமாவிற்காக என்பதை நான் உணர்கிறேன். நானும் இந்த துறையில் இருக்கிறேன் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ரவி கே சந்திரன் அவர்கள் இன்னைக்கு நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம். ரஹ்மான பிடிக்க முடியல, அங்க கொண்டு விட்டாங்க. இருந்தாலும் அவர் திரும்பி வராரு, நன்றி. இவரும் ஒரு படம் அங்க பண்ணிட்டாருன்னா திரும்பி வரமாட்டார். அது நடந்திருக்க வேண்டியது. மருதநாயகம் என்ன அற்புதமான வாழ்க்கை இது. வெளியே தெரியாம போயிருச்சேன்னு பெரிய வருத்தம் எனக்கு இருந்தது. அதை மணி அவர்கள் தீர்த்து வைத்து விட்டார். அந்த ஒர்க்கை மருதநாயகத்தில் நீங்கள் செய்த போது உங்களுக்கு இதைவிட சற்றே அனுபவம் குறைவு. முழு அனுபவத்துடன் உங்களை இந்த படத்தில் சந்திப்பது
என்னுடைய பெருமையாக நான் கருதுகிறேன். நான் முதல்ல நானும் மணிசாரும் கையெல்லாம் கொடுத்துக்க மாட்டோம். சும்மா மற்றவங்க பார்க்கும்போது ஏதோ சண்டைன்னு நினச்சிருவாங்கங்கிறதுக்காக கை கொடுத்துப்போம். இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேர் நான் கொஞ்சம் ஜாஸ்தி பேசுவேன், அவர் மோனோசிலபிக். அவர் வந்து அந்த பெரிய டிம்ஃபனி மாதிரி ஒரு டம்னு கேட்கும், பாக்கியெல்லாம் நான் தபலா மாதிரி வாசிட்டு இருப்பேன் நான். அண்ட் இந்த இருவர், உங்க படத்து பேரையும் சொல்றேன் நான், இந்த இருவர் எனக்கு ஸ்டண்ட் மென்னாக அவர்கள் இருந்த காலத்திலிருந்து தெரியும் என்று அவர்கள் சொல்லித்தான் எனக்கே தெரியும். அப்படி உரு தெரியாமல் இருந்தவர்கள், தன் திறமையால் தேடி போக வைத்தவர்கள் இவர்கள். நன்றி. நான் வந்து விட்டதை பிடிக்கிறதுங்கிறது எல்லாரும் ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு விக்ரம் தர்மாவை டைரக்டர் ஆகி பார்க்கணும்னு ஆசை. செய்யக்கூடியவர் அவர், செய்ய முடியல. விட்டதை பிடிச்சிருக்கேன். அவர் பிள்ளைகள் நீங்கள், அதனால தான் நீங்க. நான் எங்க கூட்டத்துக்கு அப்புறம் வரேன், டெக்னீஷியன்ஸை பத்தி பேசுவோம். இதற்கு பாடல் பாடியவர்கள், எனக்கு என் குழந்தை பாடின போது சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா அதை விட சின்ன குழந்தைகள் பார்க்கும்போது, இந்த குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும் போது பாடினதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேவர் மகன் படத்துல ஒரு சின்ன பாட்டு சான்ஸ் கொடுத்தாரு. கோடம்பாக்கத்துக்கு கூட்டிட்டு போறேன், வண்டியில சீட்ல உட்காந்துக்கிட்டு போற்றி பாடட்டி பொண்ணை ரிஹர்சல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்புறம் பின்னாடி உட்காந்துருந்தவங்கலாம், எப்பா ஸ்டூடியோவுக்கு போய் பாடிக்கலாம், இல்லைன்னா பாடவே முடியாது, எதுக்கு வண்டி வருது, கொஞ்சம் நிறுத்துங்க, ரிஹர்சல் அங்கே போய் பண்ணிக்கலாம், அவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை கணீர் என்ற குரலில் ரஹ்மான் இசையில் என்று பாடிக்கொண்டிருப்பது தந்தையாக எனக்கு பெருமை. நான் உதிர்த்த உயிர், அதை பார்க்கும்போது எனக்கு உள்ளம் நெகிழாமல் இருக்காது. இன்னொரு பொண்ணு இங்கே உட்காந்துருக்கு, ஹாசினி. எத்தனை பேருக்கு நான் சித்தப்பா பாருங்க. சிவா, அவர் என் சிவமும் அவர் சிவமும். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. டெக்னீஷியன்ஸை பற்றி சொல்லி ஆகணும். எத்தனை பேர் இங்கே முன்வரிசையில் இருக்கிறது போக, உங்கள் முன் வராமல் பின்னாடியில் இருந்து இயங்கிட்டு இருக்கிற இந்த துணை இயக்குநர்கள்ல இருந்து சவுண்ட், இந்த அஞ்சலி படத்தில் ஆடின குழந்தைகள்லாம் இன்னைக்கு சவுண்ட் இன்ஜினியராக வந்திருப்பான். நான் சும்மா விளையாட்டுக்கு ஒரு படத்தில் சொன்னேன், சதி லீலாவதிங்கிற படத்தில் என்னை தாண்டி குதிச்சு ஓடுவார். அப்ப பெரிய இன்ஜினியரா வருவாங்க போல் இருக்கு அப்படின்பேன் நான். வந்துட்டாரு. அது டயலாக் வாழ்த்தா மாறிடுச்சு. வாழ்க. இன்னும் நிறைய நடிகர்கள் இவங்க முதல்ல வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் இவங்க பேரெல்லாம் எனக்கு தெரியும், பார்த்துருப்பேன். ஏன்னா படத்தை நடுவில் பார்த்துட்டு இருப்போம், ஓரத்தில் பார்க்க மாட்டோம் நம்ம. ஆனால் நான் பார்ப்பேன், இவங்கெல்லாம் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. இங்கே இந்த படத்தின் மூலம் நட்சத்திரமாக போபவர்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள். தம்பி எஸ்டிஆர் போக போகும் தூரம் எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு புரிகிறது. உங்களுக்கு கடமை இருக்கிறது. இந்த கூட்டத்தை வழிநடத்தும் தலைவன் நீங்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க இனிமே நடந்துக்குவீர்கள். ஏற்கனவே அப்படித்தான் இருக்கீங்க, இன்னும் கூடி இருக்கு உங்களுக்கு. அது சுமை அல்ல, சுகம். அனுபவிங்க. அதை பார்த்து நானும் அனுபவிப்பேன். த்ரிஷா அவர்கள் அழகு அப்படின்னு அடிக்கடி சொல்றாங்க. அதெல்லாம் யாருக்கு வேணா தெரியும். ஆனா கிட்ட நெருங்கி போனாதான் உள்ள எவ்வளவு அழகா இருக்காங்க அவங்க. அதுவும் அந்த ஹேர் ஸ்டைலுக்குள்ளெல்லாம் ஒரு அழகு இருக்கு, தலைக்குள்ள. அவங்களுக்கு தலைகணம் என்பது பொன்னியின் செல்வன் ஹேர் ஸ்டைல்ல இருந்து வந்திருந்தா உண்டே தவிர அவங்களுக்கு தனியாக அது கிடையாது. அது எனக்கு அவங்களிடம் ரொம்ப பிடிக்கும்.
அவர்கள் இரும்பு மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் உருக்கிடலாம், உருவாக்கிடலாம். அதை பண்ணியிருக்காரு மணி சார் இதில். அண்ட் ஜீவா என்பது இப்பொழுது அபிராமி அவர்கள் எடுத்திருக்கும் அவதாரம். அபிராமி என்பதே ஒரு அவதாரம் தான். குணா படம் பார்த்துட்டு ரசிகையாக மாறி தன் பெயரை மாற்றிக்கொண்டார். நன்றி. அவங்க இந்த படத்தில் பண்ணியிருக்கிற பர்ஃபார்மன்ஸை டப்பிங் போது நான் பார்த்துட்டு ஏன் டைலாக் விட்டுருவேன். அது நான் விரும்மாட்டிலேயே நடந்திருக்கு. அதில் நான் டைரக்டருங்கிறதுனால ரொம்ப பிராக்கு பார்க்க முடியாது. அதனால் நான் ரஷ் பார்க்கும்போது தான் அங்கே ஆவிட தட்டி தட்டி சொல்லுவேன், என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒருமையில் தான் பேசுவேன். சந்தோஷத்தில் அப்படி வந்துடும் ரசிகனுக்கு. அற்புதமான நடிகை, வெல்கம் பேக்னு சொன்னாங்கல்ல, யூ லெஃப்ட், we never left you. அசோக் செல்வன், நான் நாசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் நெகிழ்ந்துட்டார் இவரை பாராட்டும் போது. எனக்கு நாசரை பார்த்த மாதிரி இருக்கு இவரை பார்க்கும்போது. அதே போலீஸ் வேஷம் இருக்கு. நாசர் அந்த பில்டிங்கில் நடந்து வருவார். கண்டிப்பாக அப்போ பார்த்த உடனே தெரியும் யார் இந்த பையன்னு கேட்பாங்க எல்லாரும். அந்த பையன் தான் இங்கே இருக்கார். இன்னும் அப்படியே பையனாக தான் இருக்கார். இதெல்லாம் மேக்கப், வெள்ளை டை போட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி தான் எனக்கு தோணுது. இங்கே உதவி இயக்குனரை நடிகையாக்கி இருக்கிறார். நட்சத்திரமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சஞ்சனா. அப்புறம் வேற என்ன, யார் நிறைய பேர் இருக்காங்க கலைஞர்கள். இதில் நான் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் நான் போர் அடிக்கவும் கூடாது உங்களை. இதில் அடிங்கிறங்கிற நான் அடிச்சிடுவேன். அப்புறம் இல்லை, இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த சந்தோஷ தருணங்கள்ங்கிறது சினிமா பார்க்கும்போது இருக்கும், எடுக்கும்போது அவ்வளோ இருக்காது. அதுவும் நான் 200 சொச்சம் சினிமாக்கள் நடிச்சிருக்கேன். அதில் நான் படம் எடுக்க வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய. அந்த கண்ணீர் ஓடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. ஏன் தெரியுமா? அந்த வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது, கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை. அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள், என் கூடவே இருந்தவங்க, எனக்கு இவர் ரசிகர் என்றே தெரியாதவர்கள். அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா, எல்டான்ஸ் ரோட் வாசல் நின்ன கூட்டத்தில் நானும் நின்னேன்னு. நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது? அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல. எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது. ஆனால் 40 வருஷமா ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்திற்கு மெதுவாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் தனி மனிதர்கள். இங்கே இருந்து எங்க கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக, பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை. உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும். எஸ்டிஆர் நாசர் பாய், நாங்கள் சினிமா தவிர நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட காதல் வசனங்கள் நிறைய. உட்காருங்க, அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறோம். என்ன ஆர்வம் சார் அவருக்கு சினிமாவில், தமிழ் மேலே எல்லாமே. நாங்கள் கலந்து பேசிக்குவோம், கலந்து ஆலோசிப்போம். நான் எங்கள் ஆலோசனை பூரா நீங்கள் எங்கே வீடு வாங்கியிருக்கீங்க, எத்தனை கிரவுண்டுன்னு கேட்டதே கிடையாது. அவரும் கேட்டது கிடையாது, நானும் கேட்டது கிடையாது. சினிமாவை எப்படி தூக்கி பிடிக்கணும், நம்ம என்ன பண்ணலாம், அது சின்ன படங்கள் வருவதற்கு என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதும் நாங்கள் நினச்சோம் பாருங்க. அதுதான் உண்மையான சினிமா ரசிகனின் லட்சணம். அது நான் பல பேரிடத்தில் இங்கே பார்க்கிறேன். பரைட்டே இந்த ஜோஜு யாருன்னு எனக்கு தெரியாது.
நான் திடீர்னு எல்லா படத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். இந்த ரெட்டைன்னு ஒரு படம்னு, ரெட்டா, உங்களுக்கு ரெட்டைன்னு சொன்னாதான் தெரியும். ரெட்டா, அதாவது நான் கிட்டத்தட்ட 30 சொச்சம் டபுள் ரோல் பண்ணியிருப்பேன். ஒன்று மூக்கு வச்சுப்பேன், காது வச்சுப்பேன். மைக்கேல் மதன காமராஜங்கிற படத்தில் மட்டும்தான் ரொம்ப மேக்கப் வித்தியாசம் இல்லாமல் கடைசி காட்சிகளில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கெட்டப் போட்டுட்டு பண்ணியிருக்கோம். அது ஒன்று தான் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஆனால் தன்னுடைய ஆரம்பகால படத்திலேயே ஒன்றுமே இல்லை, ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருப்பாங்க ரெட்டையர்கள். தனியாக தெரியும், இது அந்த சகோதரன், இது இந்த சகோதரன். எனக்கு இவங்க 2 பேரை பார்த்தா யார் அன்பு யார் அறிவுன்னு இன்னி வரலும் கேட்டுட்டு இருப்பேன். அவங்களும் அது சொல்லவே மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. யார் அன்புன்னு நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க சார். அந்த வேற மாதிரி இருக்காரு, அது வேற ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வருவாங்க. நான் அன்பு கிட்ட அறிவுன்னு பேசிட்டு இருப்பேன், அறிவு கிட்ட அன்புன்னு பேசிட்டு இருப்பேன். 2மே எனக்கு பிடிச்ச வார்த்தைகள் தான்ங்கிறதுனால அவங்க கோச்சிக்க மாட்டாங்க தப்பா பேர் சொன்னா. ஜோஜு, நீங்க நான் பொறாமைப்படும் நடிகர்களில் ஒருவர். நிஜமா புதுசா நடிக்கணும்னு நினைக்கிறவன் பூரா எனக்கு போட்டின்னு நினைக்கிறவன் நான். ஆனா அவங்கள வரவேற்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினைக்கிறவன் நான். அந்த கடமையை நாம் அனைவரும் செய்ய வேண்டும். என்ன நடுவில் நான் இதெல்லாம் விட்டுட்டு போயிடலாம், என்னதுக்கு இந்த கஷ்டம் அப்படின்லாம் நினைச்ச போது என்னை இங்கே தங்க வைத்ததே நீங்கள் தான். இப்ப இங்க இருக்க அடுத்து நிறைய பேரை கொண்டு இங்க சேர்த்துடணுங்கிறது மட்டும்தான் என் முனைப்பு. நான் தோள் கொடுக்கும் இந்த சினிமா பல்லக்கில் திறமையானவர்கள் எல்லாரும் ஏறி அமரலாம். இன்னொரு பக்கம் சாஞ்சனா பிடிக்க மணி இருப்பார், ரஹ்மான் இருப்பார், ரவி கே சந்திரன் இருப்பார், நாதர் இங்க கொஞ்சம் அந்த பின்னாடி பிடிக்க என்ன பிடிப்பாங்க. அவங்களாம் மேல நிக்கிறவங்க நம்ம குழந்தைகள், என்னங்க அவங்க காலை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு இருக்கோம்னு வைக்கலாம், தப்பே கிடையாது. நம்ம குழந்தைகள் காலை முத்தம் கொடுக்கறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப விம்மும் சந்தோஷம் இங்கே இருக்கிறது. இந்த ராஜ்கமல் நிறுவனம் அப்படிங்கிறத சொல்லும்போது அதுல பின்னாடி எனக்கு பக்கபலமா முதுக பிடிச்சிக்கிட்டே வந்தது அண்ணன் சந்திரஹாசன் அவர்கள். நான் பண்ற எல்லா விதமான கோளாறுகளுக்கும் சிகிச்சை செய்து அதை சரி பண்ணி என்னை கொண்டு வந்து சேர்த்தவர் அவர். ஐயோ அண்ணன் போயிட்டாரேங்கும் போது எனக்கு கிடைத்த தம்பி தான் மகேந்திரன். இது சம்பளம் கொடுத்தா கிடைக்காதுங்க, அதெல்லாம் பத்தாது. இங்கே நான் இப்போது அணிந்திருக்கும் இந்த ட்ரெஸ்ல இருந்து ரங்கராய சக்திவேல் அணிந்திருக்கும் அந்த வித்தியாசமான ஆடையிலிருந்து அதை எனக்கு செய்து கொடுத்த அமிர்தா அவர்களுக்கு வணக்கம், நன்றி. என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, உட்கார். அவங்களுக்கு பின்னாடி ஒரு 4 பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் சொல்லி கொண்டு இருந்தா இங்க நேரம் பத்தாது. நாசருக்கு பின்னாடி எப்படி அவங்க இருக்காங்களோ அதை ஒவ்வொரு மேடையிலுமா சொல்லிட்டு இருக்க முடியும். அந்த மாதிரி என் பின்னாடி பல பேர், பல டெக்னீஷியன்கள். இதோட எடிட்டர், அந்த ட்ரைலர் பார்த்தீங்கல்ல, அது இத்தனை மில்லியன் அத்தனை மில்லியன் அந்த கட்ஸுக்காக தான் போயிட்டு இருக்கு. மணிசாருக்கும் அதில் பங்கு உண்டு. எனக்கு இன்னும் என்ன ட்ரைலர் கட் பண்ண போறாங்கன்னே தெரியாது. எனக்கு ட்ரைலர்லாம் கட் பண்ண பிடிக்கும். ஆனால் அற்புதமான இருவரிடம் நான் அதை விட்டதனால் இப்ப எத்தனை மில்லியன்ஸ் போயிருக்கு. வேற என்ன சொல்லுங்க. அலி आप हैं या? ஓகே ஓகே, சாரி வெல்கம். For your sake, I'll switch over to English. I saw you in Vishalji's film and I liked you. And I thought I should somehow work with you, and he made it possible. Thank you. You're a very important actor of India. Welcome
டு our ஹோம் சினிமா. அவர் வரலையா? இல்லை வரல. மஞ்சுரேக்கர் அவர்கள். அவர் மும்பை எக்ஸ்பிரஸ்லேயே எங்கூட நடிச்சிருக்க வேண்டியவர், அமையலை. பட் இதில் அமைஞ்சிருக்க சும்மா அப்படியே பார்க்கும்போது கொலை நடக்கும் ஒரு கண். அது சாவாலையும் அதே மாதிரி அவர் பிரமாதம் பண்ணியிருப்பார். நான் இன்னும் இவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸை பற்றிலாம் சொல்லலை, ஏன்னா தட் வில் பி அ ஸ்பாய்லர். தம்பி எஸ்டிஆர் பண்ணியிருக்கிற பர்ஃபார்ம், அவருடைய நட்சத்திர அந்தஸ்தை பற்றி பேசுகிறத ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு அவர் இதில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற விதத்தை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும். நான் ரசித்தேன். நான் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எல்லாரையும் சொல்ல முடியாது, அங்கே வேற ஒரு இடத்துல மிக்சிங் நடந்துட்டு இருக்கு. விப்ளாஷ் என்ற படத்தின் சவுண்ட் மிக்சிங் செய்ததற்காக ஆஸ்கார் வென்றவர் இந்த படத்திலும் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் இப்போத்தான் சொல்ல முடியும். முதல்லையே சொன்னால் படம் சரியில் இருக்கும் போல் இருக்கு, பேராக சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் அப்புறமா இது எப்படிங்கன்னு கேட்கும்போது அவங்க பேரை சொல்லலாங்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க ஒர்க்கு இந்த மாதிரி மேடையில் நின்னா புரியாது, படம் பார்க்கும்போது தான் தெரியும். ரவி கே சந்திரன் அவர்களுடைய வேலை என்ன என்பது ட்ரெய்லர் பார்த்தா கூட புரியாது. கதையோடு அவர் பண்ணியிருக்கிற லைட்டிங்கை பார்க்கணும். நான் இங்கே விற்க வந்தது தக் லைஃப் அல்ல, நல்ல சினிமாவை. தக் லைஃபை நீங்கள் ஏதாவது ஒரு விலையில் வாங்கி விடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்பதை சொல்லுகிறேன். இது யாரோ மற்ற ப்ரொடியூசர்லாம் சவால் விடுறதா நினைக்க வேண்டாம், அதல்ல, அவங்கவுங்க இஷ்டம். அது நான் சேட்டலைட்டும் நெட்ஃப்ளிக்ஸும் மட்டும்தான் விற்றிருக்கிறேன். பாக்கியெல்லாம் we are distributing. மணி சாருக்கு ரிஸ்க் வந்துடாம நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டிங். என்ன நம்பிக்கை இருந்தால் இப்படி பண்ணுவோம் நீங்கள் சொல்லுங்க. ஏன்னா வியாபாரம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில் உங்களை நம்பி ஒரு நல்ல சினிமாவை தயாரித்து முதலீடு செய்திருக்கிறேன். உரம் போட்டு இருக்கிறோம், உழுது இருக்கிறோம். விவசாயிக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. எங்கள் விவசாயம் சினிமா விவசாயம். அதில் யாராவது இதில் கார்ப்பரேட் விவசாயம் பண்ணாமல் இருக்கிறதுக்காகத்தான் மணி மாறி தோழர்கள் எனக்கு தேவையாக இருக்கிறார்கள். நன்றி. இதில் தோள் கொடுத்த அத்தனை சகோதரர்கள் பேரையும் சொல்ல முடியாது, தோள் கொடுக்க போகும் ரசிகர்கள் பேரையும் தனித்தனியே சொல்ல முடியாது. நான் கடந்து வந்த பாதையில் கலைஞர் டயலாக் சொன்ன மாதிரி, பாட்டளிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில், படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. ஆகாரத்திற்காக அழுக்கச் சாப்பிட்டு தடாகத்தை சுற்றப்படுத்துகிறதே மீன், அதை போல நான். இது கலைஞர் சொன்னது. நான் பேசுற எல்லாமே காப்பி அடிச்சது தான். அதனால சும்மா அபிராமி பிட் அடிக்கிறீங்களான்னு கேட்டார். நானே பிட்டு தான். அதுவும் பள்ளிக்கூடத்துக்கே போகாத பையன், ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் போகாத பையன் பிட் அடிக்காம வேற என்ன பண்ணுவான்? நான் பிட் அடிச்சு சினிமாவுக்காக ஒரு டாக்டர் பட்டம் வேற கொடுத்துட்டாங்க. அது எங்க அக்காட்டெல்லாம் நான் காட்டவே இல்லை. தலையில கூட்டி, உனக்கு இது வேற குறைவா, படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு வைவாங்க. என்னை வியப்பில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு, என்னை குழந்தை பருவத்திலிருந்து தூக்கி கொஞ்சிக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமாவுக்கு நன்றி, நன்றி. அதை எப்படி சொல்வது என்றால், அடுத்த படத்தில் நல்ல படமாக எடுத்து தமிழ் சினிமாவை உயர்த்துவதில் ஒருவனாக, ஒரு கடைநிலை சினிமா ரசிகனாக நான் இருப்பதையே விரும்புகிறேன். தொடர்ந்து அவ்வாறாகவே இருப்பேன். உங்க அப்பா பத்தி சொல்லாம விட்டா சரியா இருக்காது. நான் எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்டேன்? இந்த படிவெல்லாம் உங்க அப்பாட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். அவர் எப்படி பண்ணீங்க அந்த காட்சியன்னு என்கிட்ட, சின்ன பையன் நான், 21 வயசு, அண்ணா ராஜ்குமார் அண்ணா என்கிட்ட கேட்பாரு,
அந்த காட்சி எப்படி ஆஹா அப்படின்பாரு. இவர் நிஜமா சொல்றாரா இல்லை சும்மா சொல்றாரு? ஆனால் ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது இன்னொருத்தரை கூப்பிட்டு சொல்லுவார். என்னுடைய ராஜபார்வை படத்துக்கு முதல்ல வந்து கிளாப் எல்லாம் காட்டி ஆரம்பித்து வச்சது மட்டும் இல்லை, புஷ்பக் படம் நாங்கள் பெங்களூரில் எடுக்கும்போது அதுக்கும் அவர் தான் கிளாப் கொடுத்து ஆரம்பித்து வச்சார். இது அந்த ஊரில் இருக்கும் என் குடும்பம். அதனால தான் அவர் இங்கே வந்திருக்காரு. அதனால தான் நான் பேச்சை ஆரம்பிக்கும் பொழுது நான் உயிரே உறவே தமிழே என்று ஆரம்பித்தேன். அதில் தமிழிலிருந்து பிறந்தது தான் உங்கள் பாஷையும். அதனால் நீங்களும் அதில் உட்படுவீர்கள். இன்னும் நான் சொல்ல வேண்டியது, கடந்து வந்த பாதை பாம்பு எல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அதெல்லாம் ஏன் சோகம், அதை விட்டுருங்க. படத்தை பாருங்க. அடுத்து காமெடி படம் கேட்டாங்க, ட்ரை பண்ணுறோம். என்ன ஜோஜோ, என்ன நாசர், ட்ரை பண்ணலாம். என்ன ரஹ்மான் அந்த பக்கம் பார்க்குறீங்க? ஓகே, இவங்களுக்கு நான் வேற வச்சிருக்கேன் உங்களுக்குங்கிற மாதிரி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. அற்புதமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் கொண்டாடுவது சினிமாவையும் இந்த சினிமா கம்பெனியையும். ஏன்னா என் பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதில் அந்த மாதிரி பேர் வச்சுருக்கலாமோன்னு இப்போ தோணுது. எங்கள் அம்மா மேலே எனக்கு ரொம்ப ஆசை, என் பேர் என் மேலேயும் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால ராஜ்கமல்னு வச்சோம். அது மட்டும் இல்லை, நான் பெரிய சாந்தாராம் ஃபேன், அதனால ராஜ்கமல். இந்த ராஜ்கமலுக்கு இவ்வளோ பெரிய அரங்கம் கொடுத்தது நீங்கள் தான். அதில் நிற்கும் தகுதியையும் ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் நீங்கள் தான். இந்த படத்தை நீங்கள் ஆதரித்தால் அடுத்து நல்ல படங்கள் கொடுப்பதற்கு என் கையில் வலுவிருக்கும். ஏன்னா நான் கட்சி நடத்துறதே என் பணத்தை வச்சுதான். சினிமாவுக்கு கொஞ்சமும் அதற்கு கொஞ்சமுமாக போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் எல்டான்ஸ் ரோடில் நடந்து போயிட்டு இருந்தேன் பையன், டான்ஸ் அசிஸ்டண்டாக இருந்த பையன். ஏன்னா திடீர்னு கூட்டிகிட்டு வந்து நடிகனாக்கிட்டார் பாலச்சந்தர் சார். அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு தான் இந்த சஞ்சனா மாதிரி போனேன். நான் என்னடா பண்ணணும்னு நினைக்கிறேன்னு கேட்டார். சொல்லத்தரான்னு நினைக்கிறேனுக்கு அப்புறம் வெக்கப்பட்டுட்டு உங்களை மாதிரி ஆகணும் சார், போடா மடையாருன்னார் அவர். நல்ல வேளை அவர் சொன்ன அறிவுரையை நான் கேட்டுக்கொண்டு இந்த மேடை அமைப்பதற்கான பலம் எனக்கு கொடுத்ததே அந்த பாலச்சந்தர் தான். அதே பெயரை மணிரத்னமும் சொல்லுகிறார் பாருங்க. அவர் எவ்வளவு பெரிய மகான் அவர். அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பாதையில், என்னுடைய கொள்கையில், என்னுடைய நம்பிக்கைகளில் நான் நடப்பதற்கு ஏதுவாக எனக்கு நடுவில் காலை விட்டு இடராமல் இருந்த என் குடும்பம். அது எங்கள் அண்ணன் சாருவாசனும் சொல்வார், நாங்கள் 2 பேரும் ரேஷ்னலிஸ்ட். அவர் அது ஒத்துப்பாரான்னு தெரியல. நான் பகுத்தறிவாளன், அவரும் அதுவாகத்தான் இருக்கிறான் என்று நினைக்கிறேன். இந்த சூழலில் நான் வேறு எப்படியும் வந்திருக்க முடியாது. எனக்கு கிடைத்த வாத்தியார்களின் பட்டியல் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு மனப்பாடமாகும் வரை அதை சொல்லிக் கொண்டிருப்பேன் நான். நன்றி. அடுத்த பட அறிவிப்பு, அது என்ன மாதிரி படம் என்பதையெல்லாம் நீங்களும் தக் லைஃபும் வெற்றியும் தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் லவ் யூ சார். சார் நீங்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்துட்டீங்க, எவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க. இந்திய சினிமாவை தலை தூக்கி நடக்க வச்சிருக்கீங்க, ரசிகர்களை நெஞ்சு நிமித்தி நடக்க வச்சிருக்கீங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒன்று இப்போ உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்கள் அந்த சென்டரில் நிற்கணும் சார். நாங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நின்று எங்கள் கைத்தட்டல் மட்டும் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். இல்லை உக்காந்துக்கிட்டே தட்டுங்க, எனக்கு எல்லாரையும் பார்க்கணும். ஒரு பெரிய கைத்தட்டல். இத்தனை வருஷமா தேங்க்யூ சினிமாவை இங்கேயும் சுமந்து நம்ம கரமும் சேர்த்து நடக்க வச்சதற்கு விண்வெளி நாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களுக்கு. இல்லை, நாங்கள் வேலை செய்யறது எல்லாமே உங்களை சீட்டில் உட்கார வைக்கத்தான். எந்திரிச்சிடாதீங்க, உட்காருங்க. ஏன்னா எந்திரிச்சா எங்களுக்கு பதட்டமா இருக்கும். நன்றி, நன்றி. மறவேன், நன்றி.